அடுத்து வந்துட்டார் வழக்கம் போல. என்ன அதாவது நம்ம கொள்கைக்கு மக்கள் நிறைய வர்றாங்க அப்படின்றத பத்தி சொல்லும் பொழுது இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் அந்த இதை சொல்லிட்டாங்களாம். கூட்டம் கூட்டமாக மக்கள் வர்றதை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க, அவனை போற்றி புகழுங்க அப்படின்ற மாதிரி உள்ள செய்திகளை அந்த வசனத்தை சொல்லிட்டாங்களாம். இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா இந்த மக்களை நீங்கள் கூட்டம் கூட்டமாக மக்கள் இந்த கொள்கைக்குள்ள இணைவதை நீங்க பார்ப்பீங்க. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு இன்னஹு கான தவ்வாபா அந்த நேரத்தில் நீங்க இறைவனை துதிங்கள், அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், அதிகமா பாவ மன்னிப்பு கேளுங்கள், இறைவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப சத்தியத்துக்கும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்கன்றது அல்லாஹ் சொல்றானே. பார்த்தீர்களா, பிஜேவை நபியாக பார்க்கின்றார்கள், நபி ஆக்கி விட்டார்கள், நபியா ஆக்கிட்டாங்க, வெளியே சொல்றது இல்ல. அப்ப இந்த வசனத்தை நீங்க பிஜேக்கு பொருத்தணும்னு சொன்னா பிஜே என்ன ரசுல்லாவா? நபிக்கு அல்லாஹ் சொன்ன சிறப்ப பிஜேக்கு போய் பொருத்துறீங்க. அப்ப என்னன்னு கேட்டா அவங்க பிஜே தான் நபிங்கிறத வெளிப்படையில சொல்றது இல்ல. நபி என்ன செய்வாரோ அந்த அளவுக்கு பிஜே அவங்க கொண்டு போறதை நீங்க பார்க்கலாம். இதாஜா நஸ்ருல்லா நபிக்கு இறங்கின வசனம். ஆனா அது மாதிரிதான் பிஜே உடைய வாதத்தை கேட்டு கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னு சொல்றத பாக்குறோம். உள்ளத்தை பொளந்து பாத்தியோ நீனு? இப்ப எங்க வச்சு இந்த அறிவுரைலாம் குர்ஆன் கொஞ்சம் தப்பா விளங்கி இருக்கலாம் அப்படி சொல்ல வேண்டியதானே? நீ உங்களுக்கு அல்லாஹ்வுடைய செக்ஷன் எப்படி கையில் எடுத்தீங்க? பதில் சொல்லுங்க. சரி, இதுக்கு நபி ஆக்கிட்டாமா. என்ன நபி ஆக்கணும்? ஒரு ஏகத்துவ கொள்கையை நோக்கி மக்கள் சாரை சாரையாக வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இப்படி ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இப்படி வருவாங்க அப்படின்றத சொன்னா அது என்ன நபியாக்குறது? இது நபியாக்குறதா? நீயும் தானே சொல்லியிருக்க. முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல என்ன ஆச்சு? கூட்டம் கூட்டமா வந்தாங்க. ஒருத்தர் வந்தார், 2 பேர் வந்தார், 3 பேர் வந்தார், அப்புறம் 4 பேர் வந்தாங்க. அந்த மாதிரி இப்ப நான் வந்திருக்கேன், சனா வந்திருக்காரு, ஃபர்சான் வந்துட்டாரு, அப்புறம் அப்படியே கூடும். அப்ப நீங்க என்ன நபியோ? கூட்டம் கூட்டமா உடனே எங்கிட்ட கூட்டம் இருக்கு, கூட்டத்தை வச்சு என்னங்க செய்ய முடியும்? சில நேரத்தில் நபிமார்கள் வருவாங்க, அவங்களோட யாருமே இருக்க மாட்டாங்க. இஸ்லாத்துடைய ஆரம்பத்துல இஸ்லாத்துக்கு வந்தவங்க கூட்டம் கூட்டமா வந்தாங்களா? எப்படி வந்தாங்க? ஒரு ஆள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. இப்படி புரிஞ்சு விளங்கி வர்ற மக்கள் தான் 1-2 இருப்பாங்க. ஆனா ஆரம்பத்துல விளங்கி வர்ற மக்கள் 1-2 இப்படித்தான் இருக்கும். அதுதான் வெற்றியுடைய அடிப்படை. நீ இந்த ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட, அது நீங்க தானே சொல்றீங்க இப்படிதான் வருவாங்க அப்படின்னு. நீங்க நபியாக பாக்குறீங்களோ? நபியாக முயற்சியா என்று நாங்க கேட்போமா? கேட்டா என்ன சொல்லுவீங்க? நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். நீங்க கேட்டதுனால எதிரி கேள்வி கேட்கிறேன். இப்ப ஏன் இந்த கேடுகட்ட வேலை? ஏன் இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான வாதம்? இப்படிப்பட்ட ஒரு வாதத்தை எந்த ஒரு இருக்கிறதுலே ஆக கூழ் முட்டை கூட வைக்க மாட்டான். இத ஏன்? அது ஒரு உதாரணத்தை சொல்கின்றார்கள், அவ்வளவுதான். ஒரு ஒரு ஊரை விட்டு விரட்டி அடிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களையும் தான் இப்படி விரட்டி அடிச்சாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதராக பார்க்கின்றீர்களா, சதி செய்கின்றீர்களா அப்படிலாம கேட்பாங்க. அது ஒரு ஆதாரத்திற்காக இதை சொல்லும். ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். அப்ப ஏன் இந்த மாதிரியான இழிவான வேலை அப்படின்றத இங்க கேட்கிறேன், பதில் சொல்லுங்க.